இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நம் வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்மளுடைய பிள்ளை திடீர்னு நம்ம பெரிய பையன் வந்து இல்லை நம்ம ரெண்டு பசங்களுமே வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா நீங்கள் இல்லையாம அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ யார்? எங்கள் அப்பா வந்து இந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறார்ல அவர் தான். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? வீடு ரெண்டாக போகும், அப்படி தானே? கொலையாக பண்ணிடலாம் அந்த பிள்ளைங்களை. அப்படி நமக்கு கோபம் வந்துடும். ஏன்னா எதை வச்சடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறது கூட பொறுமை இருக்காது. கத்தியடுறா குத்துறா அப்படின்ற மாதிரி கோபம் வந்துடும் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைங்க தெரிஞ்சே சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் இல்லை, எனக்கு ஊருக்கு போயிருந்தேன், அவங்கெல்லாம் சொன்னாங்க எங்கள் அப்பா நீங்கள் இல்லையா, எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தட்? இது எவ்வளவோ அகோரமான ஒரு அக்கிரமமான ஒரு கூச்சு, அப்படிதானே? பிள்ளைங்களுக்கு அறிவு இல்லை. அறிவு இருந்தால் அவங்க இதை கேட்டு இருக்க மாட்டாங்க, இல்லை இங்கே வந்து இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் போய் அவங்க அப்பா கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே போய் ஒரு வாரமாக பேச்சு நடக்குது. அங்கே போய் அவங்கள்ட்ட பேசுறதும் வர்றதும். அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்டால் இப்படி சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடவுள் நம்மை படைத்தார். நாம அவரை விட்டுட்டு வேறு தெய்வங்கள் பின்னால் அலையும் பொழுது இப்படிதான் அவருக்கு இருக்கும். ஆனாலும் பாருங்க, நமக்கு பொறுமை இல்லை, இருக்காது. நாம எதையாவது ஒன்று பண்ணி தொலைச்சிருவோம். ஆனால் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், டைம் கொடுத்துருக்கிறார். நீ உண்மையை உணர்ந்து கொள், அதுக்கு உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி நம்ம வாழ்க்கையில் என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் கடவுளுக்கு நாம செய்யற காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆமா, பாருங்க, அவர் பொறுமையோடு இருக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தை நம்ம படிச்சா அது தெரியும். கடவுள் என்ன செய்கிறார்? மோசனை கடவுள் கூப்பிட்டாரு. ரைட்டு, மேல சீனாய் மலைவேல் வா என்று கூப்பிட்டார். அவர்கள் எல்லோரும் லட்சம் மக்கள் வருகிறார்கள். எல்லாரையும் அங்கே பாளையம் இறங்கி அங்கே அவர்களை அமரச் செய்து மோசன் மட்டும் மலையேறி போகிறார். 40 நாள் அவர் மலையை விட்டு இறங்கவில்லை. ஆகவே கடைசியில் என்ன ஆயிற்று? அவர்களுக்கு மோசனுக்கு கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார். இதுவரையிலும் உலகத்திற்கு கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இதுவரையிலும் இது பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. அதனால்தான் பார்க்கிற ஆதியாகமத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? மீறியதால், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. ஆகவே அது ஒரு பாவம் என்ற ஒரு நிலை அப்பொழுது உருவாகவில்லை. மோசனிடம் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளை மூலமாகத்தான் உலகம் தோன்றியது முதல் இவ்வளவு நாட்களாக ஒரு கட்டளையும் கொடுக்கப்படாமல் இப்படி இருந்த காலம் இப்பொழுது முதலாக மக்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. கட்டளைகள் கொடுக்கப்பட்டால் அதை மீறினால் அது தண்டனைக்குரியதாக ஒரு காரியமாக அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இங்கு பாவம் இரண்டாவதாக நிற்கிறது, முதலிலே தண்டனை வந்து நிற்கும் கட்டளையை மீறும் பொழுது. நம்ம இந்த உலகத்திலே நமக்கு நிறைய கட்டளைகள் இருக்கு, அப்படித்தானே? சட்ட திட்டங்கள் இருக்கு. அதை மீறும் பொழுது நமக்கு தண்டனை கிடைக்கிறது இல்லையா? சின்ன மீறுதல்களுக்கும் முன் நமக்கு தண்டனை உண்டு. தப்பித்துக் கொள்கிறோம், அது வேற. ஆனால் தண்டனைக்குரிய குற்றம் என்று இருக்கிறது. இப்படித்தான் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் மீறும் பொழுது இது தண்டனைக்குரிய குற்றம், இதற்கேற்ற தண்டனை உனக்கு உண்டு என்று. இப்படி அவர் 10 கட்டளையை வாங்கிவிட்டார். கடவுள் ரொம்ப அழகா அதை பொறிச்சு வானிலிருந்து அந்த நெருப்பு வந்து அதை எழுதி இப்படி 2 பலகைகளாக அதை அந்த மலையிலிருந்து பெயர்த்து அவர் கைகளிலே கொடுத்தார். கடவுள் இறங்கி வருகிறார். இறங்கி வரும்பொழுது அங்கே என்ன நடக்கிறதாக நமக்கு தெரியும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் நம்ம பார்த்துருக்கிறோம், பைபிள்லையும் படிச்சிருக்கிறோம். என்ன நடந்தது? கீழே அவர்கள் பாகாலை செய்து அதை வணங்கினார்கள். அங்கே ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததை அவர் பார்க்கிறார். எப்படி இருக்கும்? முதல் கட்டளை என்ன? நான் தான் ஒரே கடவுள். 2வது கட்டளை என்ன? என்னை போல சிலைகளை, என்னை போன்ற நானாக நினைத்து, நான் தான் என்று நினைத்து நீங்கள் எந்த உருவத்தையும் செய்யக்கூடாது. கீழே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும், மண்ணின் ஆழத்தில் கடலிலும் காண்கிற எந்த உருவத்தையனும், எந்த ஒரு உருவத்தையனும் நீ அதை செய்து சிலையாகவோ அப்படி வரைந்தோ அப்படியெல்லாம் நீ அதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது 2ஆம் கட்டளை. என் பெயரை வீணாய் சொல்லாதிருப்பாயாக. இப்படி 3 இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவரை குறித்து அவர் கட்டளை கொடுத்து இருக்கிறார். கீழே வந்து பார்க்கும்பொழுது நடக்கிறது என்ன? அவர்கள் பாகாலை செய்து அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எல்லா தங்கம் பொன்னெல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு உருவம் செய்து அதை வணங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க என்ன சொல்கிறார்கள்? வணங்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்?
நீதான் எங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? கடவுளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் எப்படி விடுவிச்சு கொண்டு வந்தாரு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை 10 வாதைகளை அனுப்பி அந்த மக்களை துன்புறுத்தி, அந்த எகிப்திய மக்களை துன்புறுத்தி, அந்த அரசனை துன்புறுத்தி, அப்புறம் விடுதலை கொடுக்கப்பட்டு அவர்கள் செங்கடலை எல்லாம் கடக்க செய்து, எவ்வளவு அழகா நம்ம யாத்ராகமத்தில் படிக்க முடியுது, உபாகமத்தில் படிக்க முடியுது, எண்ணாகமம், லேவியராகமம் எல்லாத்துலேயும் அதை படிக்க முடியுது. எவ்வளோ அழகான அந்த ஒரு வரலாறை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா ஷீராக்கில் எல்லாம் ரொம்ப அழகாக அதை வர்ணித்து எழுதப்பட்டிருக்குது. ஞானாகமத்தில் அதை பற்றி வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் அந்த அந்த கடலை அவர்கள் வெறுமையே கடக்கவில்லை. அந்த கடலையை கடக்கும் பொழுது அங்கே புல்தரை உண்டாக்க செய்தார் கடவுள். புல் தரையின் மேல் அவர்கள் நடந்து வந்தார்கள். கடல் பிரிஞ்சா அந்த இடத்துல மேடு பள்ளம் சகதி எல்லாம் இருக்கும், இல்ல அங்க புல் தரை, பசும் புல் தரை மேல் அவர்களை நடக்க செய்தார் என்று நம்ம படிக்கிறோம் சீராக்ல. இப்படியெல்லாம் அவர்கள் அதை கடந்து வந்து பார்க்கிறோம். அவர்களுக்கு மன்னா, வானில் இருந்து மன்னா, அதுக்கப்புறம் கடல் புறங்களிலிருந்து காடைகளை வரவழைத்து இறைச்சி, இப்படியெல்லாம் அவர்களை, வாட் அ பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன். அது எப்படி ஒரு அருமையான சூழ்நிலை. பாலைவனம் வழியை நடத்தி வந்தார் என்ற பெயர் தான் இருக்கிற ஒழிந்து அந்த பாலைவனத்திலே என்ன இருக்கும்? வெப்பம். அது அவர்கள் மேல் படவே இல்லையாமே. அப்படித்தானே வேதாகமம் எழுதியிருக்குது பாருங்க. வெறும் வெப்பம் அவர்கள் மேல் பட, சூடு அவர்கள் மேல் படவே இல்லை. இரவில் அந்த பாலைவனத்தின் தன்மை என்ன? மிகுந்த குளிரை உண்டாக்கக்கூடியது. ஆகவே குளிரினாலும் அவர்கள் அவஸ்தைப்படவில்லை. அங்கே நெருப்பு தூண் அவர்களை சுற்றி கத 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 என்று நம்ம கேம்ப் ஃபயர் போட்டால் ஜாலியாக உட்காந்துருப்போம்ல, இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு, இது மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு டூர் போகிற மாதிரி அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. எந்த கவலையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு தானாக கிடைக்குது. டெய்லி மட்டன் சாப்பிட்ற மாதிரி, டெய்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி. அந்த காடை ரொம்ப டேஸ்டானது, அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. பாருங்க, இது மட்டுமா அவர்களுக்கு கிடைத்தது? அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து போகவே இல்லையா? அந்த அளவுக்கு கடவுள் அவர்களை பாதுகாத்து இருக்கிறார். எதன் மேலும் மாட்டிக்கிறது இல்லை. அந்த ஆடை நைந்து போகவில்லை. அப்படி ஆடைகளை பராமரித்திருக்கிறார் கடவுள். பாருங்க, அவருடைய மிதியடிகள் ஒன்றும் தேய்ந்து போனதில்லை என்று நம்ம படிக்கிறோம். 40 வருடங்களாக அவர்களுடைய ஆடை கிழிந்ததில்லை, மிதியடி தேய்ந்ததில்லை. காலில் ஒருத்தருக்கும் காலில் கொப்பளம் வந்ததில்லை. அவ்வளோ அழகா ஆண்டவர் அவருடைய உடம்பையும், அவருடைய செருப்பையும், அவருடைய உடைகளையும் இப்படியெல்லாம் பாதுகாத்து வந்த கடவுளை பார்க்கிறோம் இல்லையா? என்ன நடக்குது? 40 நாள் மோசன் இல்லையா? உடனே இவங்க பாகால் ஒன்றை செய்வாங்களாம். ஆட்டுக்குடி அந்த இளம் கன்றை, அந்த உருவத்தை செய்வார்களாம். அதை வணங்கினார்கள். அதற்கு தூபம் காட்டி அதன் முன் டான்ஸ் ஆடி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு அயோக்கிய மக்கள் கூட்டம் இது! கடவுள் நினைத்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? மேல இருந்து நெருப்பை அனுப்பி அவர்களை அப்படியே பொசுக்கி ஒன்றும் இல்லாம, இப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா கடவுள் அப்படி செய்யறது இல்லை. கடவுள் மிக மிக இரக்கமுள்ளவரும் அன்பு செய்கிறவருமான கடவுளாக இருக்கிறார். இன்று வரை இதே பாவத்தை நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கடவுள் ஒருவரே, அவரை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த 2வது கட்டளையில சொல்லியிருக்கிறபடியே அப்படியே எல்லா சிலைகளை எல்லாம் செய்து நாம் வைத்து அதை வணங்கி கொண்டிருக்கிறோம். பியூட்டிஃபுல் பீப்புள், ரைட்? இதுதான் நம்ம ரொம்ப பக்தி முயற்சிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி செய்யறவங்க. ஆனா நாம இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மோசன் வராரு, வந்து அந்த 2 அவர் மேலே பெற்றுக்கொண்ட அந்த கட்டளைகள் கடவுள் 40 நாளாக அவருக்கு வைத்து அவருக்கு சொன்ன அத்தனை வரலாறுகள், உலகம் உண்டானது முதல் என்ன ஆனது எல்லாம் அந்த வரலாறுகள், அதெல்லாத்தையும் அவர் மண்டையில் ஏற்றி வச்சிருக்கிறார். ஆமாங்க, யாரும் எழுதி வைக்கல. முதல் 5 புத்தகங்கள் தோரா இல்லையா? ஆதியாகமம் தொடங்கி நமக்கு உபாகமம் வரைக்கும் இருக்கிற 5 புத்தகங்கள் யார் எழுதியது? மோசன் சொல்லி எழுதப்பட்டது. மோசனுக்கு இதோ இந்த மாதிரி 40 நாள், இத்தனை நாள் உட்கார்ந்து கடவுள் அவர் மேல் சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் அது எழுதி வைக்கப்பட்ட புத்தகங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுதும் அந்த புத்தகங்கள் படிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பாருங்க, இப்படி பட்ட மோசனுக்கு வந்த கோபம், அதை அப்படியே அந்த 10 கட்டளை போட்டு அவர் மேல், அந்த பாகாலின் மேல் போட்டு உடைத்தார். அது என்ன ஆயிற்று? பற்றி எரிந்தது. அந்த பாகாலும் எரிந்தது, சுற்றி இருந்த நபர்களும் எரிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி அவருக்கு கோபம் வந்தது. இதோ நம்ம வீட்டு பிள்ளை எதிர்த்த வீட்டு அப்பா தான் என் அப்பான்னு சொன்னா எப்படி கோபம்? அதுதான் கோபம். அந்த கோபத்தை தான் அப்படி அவர் தீர்த்து கொண்டார். என்ன ஆயிற்று? கடவுள்
இன்னும் இரக்கமாய் இருக்கிறார். மோயிசனே, நீ மேல வாப்பா, மறுபடியும் வா, என்ன நான் எழுதி கொடுத்த போட்டு உடைச்சுட்டியா, வா மேல வா என்று சொல்கிறார். 20ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த சம்பவமும் நடக்கிறது. 34ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும், பல சம்பவங்களுக்கு பிறகு அவர் வா மேல வா என்று மேலே மறுபடியும் அழைத்து அங்கே மறுபடியும் 10 கட்டளையை கொடுக்கிறார். 2 தடவை இல்லையா, முதல்ல கொடுத்ததை போட்டு உடைச்சு விட்டார். 2வது தடவை என்ன சொன்னாரு, எவ்வளவு அழகா நான் உனக்கு பொறிச்சு உனக்கு அந்த கல்லெல்லாம் வந்து சைஸ் பண்ணி உன் கையில கொடுத்தேன், போட்டு தம்மன் உடைச்சு விட்ட, சிதறி போயிடுச்சு. ஒன்று பண்ணு, அதே மாதிரி நீ 2 பலகையை நீ செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. கற்பலகைகளை செய்து எடுத்துக்கொண்டு வா, மறுபடியும் நான் அதே கட்டளைகளை அதில் உனக்கு நான் பொறித்து தருகிறேன் என்று மறுபடியும் நெருப்பு உஸ்ஸுன்னு சுற்றுது, அங்க கட்டளையை பொறிக்கிறது. ஆகவே அதை அவர் பெற்றுக்கொண்டார். இது நமக்கு தெரியும் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைய வாசகத்தில் நமக்கு இடம்பெறுகிறது. ரைட்? என்ன நடந்தது பாருங்க. அவர் கடவுளுடைய அன்பை, கடவுள் தம்மை அழிக்காமல் விட்டுவிட்டதை, கடவுள் அந்த மொத்த மக்களையும் அழிக்காமல் விட்டுவிட்டதனுடைய அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றியை கடவுளுக்கு அவர் காண்பிக்கிறார். கடவுளை போற்றி புகழ்கிறார். மேல போகும்போது ஒரு காரியத்தை கேட்டார். அப்போ கடவுளை, நீர் இவ்வளவு பொறுமையும் மகத்துவமும் மாண்பும் மாட்சியும் இவ்வளவு அன்பும் கொண்டவராக இருக்கிறீரே, எப்படி இவ்வளோ ஜனங்களை எல்லாம் நீர் அங்கிருந்து அழைத்து இன்னொரு இடம் கொடுக்கிறதாக எல்லாம் சொல்லி எப்பேற்பட்ட அன்பை நீர் இப்பொழுது காண்பிக்கிறீர்? ஐயோ கடவுளே, நான் வரும்பொழுதெல்லாம் உம்முடைய இடத்துல வருகிறேன். அந்த இடம் மிக தெய்வீக மனம் கமழும் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உம்முடைய குரல் கேட்கிறது. நான் அந்த இடத்தில் செத்தவனை போல் இருக்கிறேன். அவ்வளவு தெய்வீகமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு மேகமும் இவ்வளவு ஒரு வெளிச்சமும் மக்கள் காணும்படியாக அந்த மலை எரிந்து கொண்டிருப்பதை போல ஒரு காட்சி அவர்களுக்கு. ஆனால் நான் உள்ளே இவ்வளவு சுகமாக உம்முடைய அந்த தெய்வீக இன்பத்தில் நான் இருக்கிறேனே, உம்முடைய மாட்சியை நான் காண முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உம்முடைய மாட்சிமை என்ன, அந்த உச்சத்தை எனக்கு கொஞ்சம் காமிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். கடவுள் அதுக்கு பதில் சொல்றாரு, நீ செத்துருவடா அப்படி நான் காமிச்சேன்னா சூரியனை உன்னால பார்க்க முடியுமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா கண்ணு குருடா போயிடும் இல்லையா, கண்ணு தெரியாது. சூரியனை படைத்தவன் நான். இப்படிப்பட்ட சூரியன்கள் பல இருக்கிறதே, அத்தனையும் நான் படைத்திருக்கிறேன். ஆகவே நான் எப்படி இருப்பேன் என்று உனக்கு தெரியாது இல்லையா? அப்ப என்னுடைய மாட்சிமை நீ கண்டால் செத்து போயிடுவ. கடவுள் என்னை கண்டவன் செத்து போயிடுவான். ஏன்னா நான் உங்களை மனிதராக படைத்திருக்கிறேன். அப்படி ஒன்று பண்ணு, நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட, ஒன்று பண்ணு, நான் வருகிறேன் உன் முன்னால். வரும்பொழுது நீ என்னுடைய ஒரிஜினல் அந்த பிரசன்னத்தை காண முடியாது, ஆனால் பிரசன்னத்தை காண முடியும். என்னை நீ கண்கொண்டு என்னுடைய உருவத்தை காண முடியாது, என் இருப்பை நீ காண முடியும். ஆகவே ஒன்று செய், இதோ மலையில வா. இந்த மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை, நடுவில் ஒரு இடுக்கு இருக்கா, அது உள்ள போய் நில்லு. ஆகவே அங்கே நிற்க வைக்கிறார் மோயிசனை. அவர் உள்ள நிற்கிறார். அவர் சொல்றாரு, நான் கடந்து வருவேன், இப்பொழுது நான் உன் முன்னால் கடந்து போகிறேன். நீ என்னுடைய மாட்சிமையை காண முடியாது, ஆனால் என்னுடைய இருப்பை நீ காண்பாய். ஆகவே என்னுடைய மாட்சிமை நீ கண்டால் என்ன ஆகும்? என்னுடைய வெளிச்சத்தை கண்டால் என்ன? என்னுடைய தூய்மை, இந்த பரிசுத்தத்தினுடைய அந்த வெளிச்சத்துக்கு முன்பால் என்ன ஆவா? ஏன்னா நீ எல்லாம் கொலை பண்ணியிருக்கிற இல்லையா? மோயிசன் கொலை செய்தவர். இப்படி ஒரு மனிதன். ஆகவே மனித கண்கள் மிகவும் அது ஸ்திரமற்றவை, குருடாகி போகிற கண்கள், மங்களாகி போயிடும், கேட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் கருவிழி போயிடும், ரெட்டினா போயிடும், இப்படியெல்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்குது இந்த கண்ணுக்கு. ஆகவே இந்த கண்ணை கொண்டு என்னை பார்த்தால் நீ குருடாகி போயிடுவேன். நான் உன் கண்ணை என் கையால் உன்னை நான் மறைக்கிறேன். நான் வருகிறேன், என்னுடைய மாட்சி வேலையை நீ செத்து போயிடக்கூடாதுல்ல, அதனால உன்னை நான் காப்பாற்றுறேன். உன் கையை வச்சு உன்னை நான் மறைக்கிறேன். நான் அப்படியே மறைச்சு அப்படியே நான் நடந்து போயிடுறேன். என்னுடைய பின்புறத்தை நீ காணலாம் என்று சொல்கிறார். என்னுடைய பின்புறத்தை நீ காண்பாய். பின்புறத்தை நான் அந்த உருவத்தை அவர் பார்த்துட முடியுமான்னா அப்படி கிடையாது. கடவுள் உருவமற்ற ஒரு தன்மை உள்ளவர், ஆனால் ஒரு உருவம் உள்ளவர். அந்த உருவத்தின் சாயலைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். தன் சாயலாக நம்மை படைத்தார். பாருங்க, இப்படி அவர் சொல்கிறார் மோயிசனுக்கு. அப்படி அவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அந்த மாட்சிமையை காண துடிக்கிறார். அந்த மாட்சிமை என்பது என்ன? அதுதான் நமக்கு இன்னைக்கு மேட்டர். கடவுளுடைய மாட்சிமை என்பது என்ன? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்போ அவர் பின்புறத்தை காண்பாய் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மாட்சிமையை பார்க்கணும்னு சொன்னவனுக்கு என்னுடைய பின்புறத்தை நீ பார்க்க முடியும்னு சொன்னாரு. அப்ப அந்த மாட்சிமையின் பின்புறம் என்பது என்ன? அந்த மாட்சிமை என்பது என்ன? அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார். அப்ப அது என்ன? அவர் பார்த்தாரா? அப்படி பார்க்கலாமா? அப்படி போய் நிற்கும் பொழுது
அவருக்கு என்ன நடந்தது? அப்படி 2ஆம் முறையாக 10 கட்டளை கொடுக்கிற அந்த சூழ்நிலை தான் இது. என்ன நடந்தது பார்க்கலாமா? பார்க்கலாம். யாத்திராகமும் 34, 4 6, 8 9. அவர் போய் நிற்கிறார். மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். என்ன பெயர்? ஆண்டவர். நீ பார்க்கிற இந்த விண்ணகம், இந்த வானங்கள், அதிலே இருக்கிற எல்லா அண்ட சராசரங்கள், அதில் இருக்கிற எல்லா கோள்கள், உனக்கு சின்னதா தெரியுது இந்த நட்சத்திரம், நீ நிக்கிற பூமியை விட அது பல மடங்கு பெரியது. இப்படி பல 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 எண்ண முடியாத நட்சத்திரங்கள், இப்படி இருக்கிற அத்தனைக்கும் இதை படைத்து இதை ஆள்பவர், ஆட்சி செய்கிறவர் நான் தான். ஆண்டவர், ஆள்பவன் நான், இவற்றுக்கெல்லாம் ஆண்டவன் நான் தான் என்று தன் பெயரை அறிவிக்கிறார். முதலிலே அவர் பெயரை கேட்டார். முச்செடி எறிந்த பொழுதே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார். அப்ப சொன்னார் ஆண்டவர், இருக்கிறவர் நாமே என்று சொன்னார். எனக்கு எதுக்கு பெயர்? பெயர் எதுக்கு தேவை? என்ன மாதிரி 10 பேர் இருந்தா 10 பேர் இருக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தர் பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கு. இருக்கிறவர் நான் ஒருத்தன் தான், எனக்கு எதுக்கு பெயருங்கிறார். இருக்கிறது நான் ஒருத்தன் தான், அதனாலதான் பெயரே இருக்கிறவர் நாமே. ஐ ஆம் ஹூ ஐ ஆம், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிற அந்த தேவனை நம்ம பார்க்கிறோம். வேறு எந்த தெய்வமும் இல்லை, வேற எந்த கடவுளும் இல்லை. ஆனால் தெய்வங்கள் உண்டு. தெய்வங்கள் யார்? மனிதர்களாக இருப்பவர்கள், கடவுளின் வரத்தை பெற்றவர்கள் தெய்வங்கள் எனப்படுவர் என்று நம்ம வேதாகமத்திலே 2-3 இடங்களில் நம்ம அதை படிக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு நாள் இறப்பை சந்திக்கிறார்கள், முடிந்து போகிறது. அவர்கள் மனிதர்களை விட மேம்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களை என்ன நினைக்கிறார்கள்? கடவுளின் வரம் பெற்றவர்கள் என்ற நினைப்பில் கடவுளை காணாத மனிதர்களால் என்ன செய்கிறது? அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு கடவுளாக போய்விடுகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தவை அவர்கள் தான். ஆகவே அவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள். இவற்றின் மத்தியில் தான் கடவுள் தம்மை அறிமுகப்படுத்தி இவர்களை எல்லாம் படைத்தவர் நானே, ஆகவே நானே கடவுள் என்று தன்னை அறிமுகம் செய்தார் இஸ்ராயல் மக்களுக்கு. அப்படித்தானே? ஆபிரகாமில் இருந்து அந்த அறிமுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு முழுவதுமாக அறிமுகம் செய்ய, மக்கள் கூட்டத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு நான் தான் கடவுள் என்று அறிமுகம் செய்கிற நானே ஆண்டவர் என்று சொல்கிற தேவனை பார்க்கிறோம். ஆகவே தெய்வங்கள் எல்லாம் இருக்கும், செதுவிடும். கடவுளின் வல்லமை பெற்றவர்கள் இருப்பார்கள், செதுவை விடுவாங்க. அவருடைய நினைவாக அங்கங்கே சிலைகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு ஏதோ ஒரு மரியாதை செய்யலாம், அப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அதையும் கடவுள் விரும்புவதில்லை. அவர் ஒரே கடவுள் இல்லையா? அவர் தான் ஆண்டவர் என்று சொல்லு. நான் தான் ஆண்டவர். ஆனா இந்த ஆண்டவர் என்ற பேரை நம்ம எப்படிலாம் கேவலப்படுத்தி வச்சிருக்கிறோம் நமக்கு தெரியும். கண்டவன் எல்லாம் ஆண்டவன் கூப்பிடுற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஏன்னா நமக்கு புத்தி இல்லை, அறிவு இருந்தா நம்ம அதை செய்ய மாட்டோம். நமக்கு அறிவு இல்லை. வேதாகம அறிவு வேணும், விசுவாசத்தில் அறிவு வேணும் இருந்தா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா? அப்படி ஆண்டவர் என்று தன்னை கூப்பிட அனுமதிக்கிறவர்களுக்கும் அறிவு இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கும் அறிவு இல்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன ஆகிறாங்க? இப்போ கடவுள் பெயரால் அவர்கள் தெய்வங்களாய் இருக்கிறார்கள். அந்த தெய்வங்கள் என்ன செய்கிறது? கடவுளுக்கு போக வேண்டிய புகழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறது. அதுதான் பேயினுடைய தந்திரம், பிசாசனுடைய தந்திரம். உமக்கு கிடைக்கிற அதே துதி எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான் பிசாசு. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். சென்ற வார பதிவினுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், யார் முன்னால? மோசேக்கு முன்னால கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் என்று அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். மோசன் சோ எமோஷன், அப்படியே ஒரு புல்லரிச்சு போய் அவர் பரவசம் அடைந்தார். ஏனென்றால் அவர் பார்த்தாரு, இத்தனை லட்சம் மக்களே, நானே அந்த அந்த 10 கட்டளை போட்டு அதை உடைச்சேன், அவ்வளவு கோபம் வந்துருச்சு எனக்கு. அது பற்றி எரிந்தது, அந்த பாகால் எரிந்து போனது. அதை சுற்றி நின்றவர்கள் எரிந்து போனார்கள், சுற்றி போனாங்க நிறைய பேர். ஆனா கடவுள் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? மொத்தம் பேரை முடிச்சுட்டு இருக்கலாமே. 6 லட்சம் பேருக்கு மேல. எத்தனை பேர்? லட்சம், எத்தனை பேர்? ஆண்கள் மட்டும் இல்ல, பெரியவங்க மட்டும் 6 லட்சம் போட்டிருக்குது. அப்போ நாங்க என்னன்னா எல்லாரையும் முடிச்சிருக்கலாமே, செய்யலையே. அதனால இப்பேற்பட்ட கடவுள் அதோ கடந்து போகிறார். ஆண்டவர் 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 என்று கத்துகிறார். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், இப்படியெல்லாம் ஒரு அப்படியே பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கடவுளுக்கு. என்ன செய்யறாரு? மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் ஆண்டவரே
என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தவர்களும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். பெரிய கோரிக்கை வச்சுட்டார். ஏதோ ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கு, அதனாலதான் எங்களை நீங்க அழிக்கல. இப்படி செஞ்சுமே பாகால செஞ்சு இன்னொரு தெய்வத்தை வழிபட்டு நீங்க எங்களை அழிக்கல. ஆனால் அந்த பிளான் எப்படின்னா, எங்களுக்கு மட்டும்தான் நீர் கடவுளாக உங்களுடைய சட்ட திட்டங்களை எங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறீர். ஆகவே எங்களை உமது உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்று சொல்கிறார். தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வேர்ட். அதனுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லியிருப்பார். வாட் இஸ் தட் உரிமை சொத்து என்று சொல்லியிருப்பார். பவுல் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருப்பார். அந்த உரிமை சொத்து என்பது என்ன? நாம் அவருடைய வாரிசுகளாகிறோம், அவருடைய உரிமை சொத்தின் பங்குதாரர்களாகிறோம் என்றெல்லாம் வார்த்தை உபயோகப்படுத்தி இருப்பார். அப்போ யார் இவர்களை பெற முடியும்? இப்போ அவர் சொன்னாரு, என்னுடைய மாட்சிமையை நீ காண்பாய் என்று சொன்னார். பின்புறத்தை நீ காண்பாய், மாட்சிமையை காண்பாய் என்று சொன்னார். எந்தது மாட்சிமை? அந்த மாட்சிமை என்பது என்ன? இன்றைய நற்செய்தியில இயேசு கிறிஸ்து சொல்லித்தரார். வாட் இஸ் தட் மாட்சிமை? படிக்கலாம் பாருங்க. யோவான் 3:16-18 நிக்கோதேமு கிட்ட இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. நிறைய பேசினார், நமக்கு தெரியும். மேலிருந்து பிறக்கணும், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்லாம் நிறைய சொன்னாரு. அப்போ என்ன சொல்றாரு? 16-18, தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் நம்ம முதல்ல மோயிசன் சொன்னதை பார்த்தோம். அப்படிதானே? அப்படிதான் கடவுள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ என்ன ஆயிடுச்சு? தன் மகனையே கொடுத்துட்டார். நீ பங்குதாரர் ஆகணும்னு கேட்டிய, எங்களை உமது உரிமை சொத்தாகணும்னு கேட்டிய. இப்போ பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்களை உரிமை சொத்தாக்கி கொள்ள என்ன செஞ்சாரு? தன் மகனையே உங்களுக்காக கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அந்த மக்களை மீட்க. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன நடக்குது இப்போ? இத இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. மோசன் கேட்ட மாட்சிமை, கடவுளுடைய மாட்சிமை என்பது நான் தான். உனக்கு உரிமை சொத்தாக்குறேன்னு சொன்னிய, அப்ப என்னை நீ ஏற்றுக்கொண்டால் என்னுடைய இரத்த தெளிப்பு, கடவுள் என்னை தானே உலகை அனுப்பினார், உங்களுக்காக பாடுபட்டு மறித்து உங்களை மீட்கும்படி அனுப்பினார். அப்ப இதில் விசுவாசம் கொண்டு நான் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, என்னை விசுவசித்து எதற்குள் நீ வாழும் பொழுது, நான் சொல்லியிருக்கிறேன், பரிசுத்தாவை உனக்கு தருவேன், உங்கள் முன்னால நான் இருப்பேன், உங்களுக்காக நீங்க என்னை தேடும் போது நான் கிடைப்பேன், உங்களை நான் என்னோடு சேர்த்து கொண்டு உங்களை என் சகோதரர்கள் என்ற பெயரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களை ஊழியர்கள் என்றேன், பிறகு உங்களை நண்பர்கள் என்றேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நெருங்கி வர்றீங்க. அப்புறம் நான் உங்களை சகோதரர்கள் என்றேன். எப்ப சகோதரன் சொன்னாரு? உயிர்த்தவுடன் சொல்லிட்டார் சகோதரன். ஏனென்றா உயிர்த்தவுடன் என்ன ஆயிடுச்சு? அவருடைய இரத்த தெளிப்பினால் பாவ மன்னிப்பு அடைந்து விட்டோம். ஆகவே அவர் என்ன சொன்னார்? சென்று என் சகோதரரிடம் சொல், நான் அங்க அவர்களை பார்க்கிறேன்னு சொன்னார். யாரு? மரியன் மதலையிட்ட சொன்னாரு. என்னது? அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, சென்று என் சகோதரரிடம் சொல். ஊழியர்கள்னு சொன்னார் ஒரு நேரத்துல, நண்பர்னு சொன்னாரு, இப்ப சகோதரர்னு சொல்றாரு. இதான் கடவுள் எப்படி நம்மை உரிமை சொத்தாக்கி கொள்கிறார். கடவுள் தன் ஒரே மகனோடு நம்மை சகோதரர்களாக ஆக்கும்படியான அந்த உரிமை சொத்தை கொடுத்து விட்டார். கடவுளுக்கு முதல் உரிமை யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை சகோதரர்கள்னு சொல்லிட்டா நம்ம யாராயிடுறோம்? அவருடைய உரிமையில் நாமளும் ஒரு பங்குதாரர் ஆயிட்டோம். நாம் அவருடைய சகோதரர் ஆயிட்டோம். கடவுளுடைய மக்களில் ஒருவராக நாம் மாறிவிட்டோம். முதல் மகன் இயேசு, நாம் 2, 3 இப்படின்னு சொல்லி லட்சம் மக்களாக நாம் மாறுகிறோம். இப்படித்தான் நாம் உரிமை பெறுகிறோம் கடவுள் மேல். இதற்கு காரணமாக இருக்க வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி விசுவசிக்கிறது? யோவான்ல சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்ற பெயரை தவிர வேறொரு பெயர் இந்த உலகத்தினருக்கு கொடுக்கப்படவில்லை மீட்படைவதற்கு. அப்ப இந்த மீட்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் வழி, நான் தான் உண்மை,
நான் தான் வாழ்வு. இப்ப என்ன சொல்றாரு? இந்த வாழ்வை நீ பெற வேண்டும் என்றால் நீ என்ன அடையணும்? நிச்சய வாழ்வை பெற வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துவுக்குள் நீ பயணிக்க வேண்டும். அப்படின்னா வேற எந்த சமாச்சாரங்களுக்குள் போகக்கூடாது. தெய்வம் சொல்லிட்டு, புனிதர்கள் சொல்லிட்டு, வேற எந்த காரியத்துக்குள்ளேயும் நீ போகக்கூடாது. பியூரா இயேசு கிறிஸ்து மட்டுமே நீ ஏற்றுக்கொண்டால் ஒழிய உனக்கு நிச்சய வாழ்க்கை கிடைக்காது. புழுகுவாங்க நிறைய பேர் இடத்துல, நிறைய இடத்துல புழுகுவாங்க. உயிர்ப்பு, நிச்சய வாழ்க்கை, அது இது இதெல்லாம் சொல்லிட்டு அந்தோனியாருக்கு நவநாள் செய்ய சொல்லுவாங்க, மாதாக்கு நவநாள் செய்ய சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. எப்படி செய்ய முடியும்? கிளியரா தானே இருக்கு பைபிள்ல. ஒருவரை தவிர நான் ஒருவரே உன் தெய்வம் 10 கட்டளையில முதல் கட்டளை. அப்போ வேற எதுவுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பிராக்டிஸ்குள்ள இருக்கிறோன்றது நாம தான் யோசிக்கணும். நாம விளையாட்டா எடுத்துக்கூடாது. நாம செய்யற காரியங்கள் எல்லாம் ஐயோ நமக்கு எவ்வளோ பெரிய மெட்ரானியார், அப்படியே பாப்பானவர், இது நம்ம பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்களே. இல்லைங்க, இது வேற மாதிரி சொல்லுதுங்கோ, இங்க வேற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு யார் வேணும்? இறந்து போகிற மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள் வேணுமா? இல்ல, உயிருள்ள என்றுமே அழியாத இந்த உலகம் அழிந்து போகும், விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையின் ஒரு வார்த்தையோ ஒரு புள்ளியோ அழிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிற இது உண்மையா? இதுதான் சொல்லுது, இயேசுவை தவிர வேற ஆண்டவர் உனக்கு இல்லை, கடவுள் என்ற ஒரு பெயரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்கிறது. அது எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஆனா நிறைய சம்பவங்கள் நம்மை குழப்புகின்றன. பீட்டர் நமக்கு சொல்லி தருவாரு, கூடுமானால் விசுவாசம் உள்ளவர்களை, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையும் குழப்பும் அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் ஒருத்தர், எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதிலே சில பேர் தேர்ந்தெடுக்கப்படணும்ல. ஆமாங்க, ஸ்பெஷல். அப்படிப்பட்டவர்களையும் குழப்பும் அளவுக்கு, சில விசுவசிக்கும் அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நமக்கு முன்னால இருக்கும். காட்சி நமக்கு முன்னால நிறைய இருக்கும் சம்பவங்கள். இதெல்லாம் அலசி ஆராய்ந்து எது உண்மை இல்லை என்ற ஆய்வுக்குட்படுத்தி தெளிவு பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஒரே கடவுள் பின்னால போக முடியும். அதர்வைஸ் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சுத்தி வந்துகிட்டு இருப்போம். பார்க்கறதெல்லாம் மிக அழகான வழிபாடுகள், பிரம்மாண்டமான பாட்டுகள், பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், அப்படியே பக்தி பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஆனால் கடவுளை தவிர, இயேசுவை தவிர வேறொரு உருவமோ வேறொரு பெயரோ அங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் தட் பிளேஸ். அதர்வைஸ் யூ ஆர் ஆல்ரெடி ட்ராப்ட். உள்ள இருக்கிற எலி மாட்டின மாதிரி கடைசியில் எலியை அடிச்சே கொள்ளுவாங்க. அதுதான் கடவுள் செய்வார். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? தண்டனை பெறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்றாரு? அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர். ஆகவே நான் தீர்ப்பை பெற்றுக்கொண்ட பின்னரும் கூட நான் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் தீர்ப்பு பெற்று விட்டேன் என்று தெரியாமலே நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்றா எங்க போய் நிற்கும் அது? நம்ம அதுதான் யோசிக்கணும். அப்படிதானே? பாருங்க, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு போதை மாதிரி கடவுள் சொல்றாரு. நிறைய இடத்துல சொல்றாரு. யாத்ராகமம் 20 நம்ம படிச்சிட்டோம். அதான் 10 கட்டளை கொடுத்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கிறாரு. 34 ஒன்று படிச்சிட்டோம். 2வது 10 கட்டளை எடுத்து கொடுத்துல ஒன்று சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கேயும் ஒரு காரியத்தை பத்தி திருப்பி சொல்றாரு. ஒரே காரியத்தை திருப்பி சொல்லுவாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கட்டளையை கொடுத்து விட்டேன், நீ என்னை மட்டும் வணங்காமல் நீ வேறொரு தெய்வத்தை வணங்குவாயாகில் அவனுடைய அந்த பாவத்தினுடைய கனாகரம் யார் மேல் விழும் தெரியுமா? ஒருவேளை நீ நல்லது பண்ணி அது இதுன்னு பண்ணி கடவுள் உன்னை தண்டிக்காம இங்கே விட்டுட்டாருன்னா கூட என்ன செய்வாராம்? உன் பிள்ளையை தண்டிப்பேங்கிறார். நம்ம சொன்ன அத்தனை வார்த்தையும் அதுல தான் இருக்கு. உன் பிள்ளைகளை தண்டிப்பேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தண்டிப்பேன், அவர்களின் பிள்ளைகளின் மேல் கணக்கு கேட்பேன். யாருக்கு? நீ செய்கிற பாவத்துக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நாம் கணக்கு கேட்போம். ஆண்டவர் சொல்றார் அந்த வார்த்தை. அப்படித்தானே? நான் சொன்ன அத்தனை அதிகாரங்களையும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இல்லையா? அவர் சொல்றார். குறிப்பா எங்க சொல்றாரு பாருங்க. உபாகமம் 5, 9, 10 சிலைகளை தொழ வேண்டாம். அப்படி தொழுதா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் உங்களிடம் கணக்கு கேட்பேன். என்னவா இருக்குமோன்னு சொல்றாரு? உன் வீடுகளில் மலடு இருக்கும் என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம்ல, சில வீட்டுல எல்லாம் குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, கிளியரா தான் சொல்லி வச்சிருக்கிறாருங்க.
அப்போ நான் மாதாவை தானே வணங்கினேன், நான் அந்த நேரம் பின்னால தானே போறேன், செபஸ்டியார் பின்னால போறேன், ஜார்ஜ் பின்னால போறேன், இப்படி எல்லாம் நம்ம அலைஞ்சா என்ன ஆகும்னு சொல்றாரு. ஒருவேளை நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு செத்துப்போ, ஆனா உன் பிள்ளைங்களுக்கு பிள்ளை பிறக்காது. ஒருவேளை பிள்ளை பிறந்தா கூட அதுக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்காது. இப்படி மலடுகள் இருக்கும் என்று சொல்லுகிறார். கடவுள் ரொம்ப கிளியரா தான் பேசுறாரு, ரொம்ப கிளியரா தான் பேசுறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் நாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிடுறோம் அப்படின்ட்டு. நம்ம கார்ல எல்லாம் போகலாம், நம்ம நல்ல பெரிய பெரிய ஃபிளைட்ல எல்லாம் போகலாம், சந்தோஷமான சூழ்நிலைகள் அனுபவிக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற நோய் நமக்கு தானே தெரியும், உள்ள இருக்கிற அசிங்கம் நமக்கு தானே தெரியும் இல்லையா? நம்ம ஏப்ப விட்டாலே நாத்தடிக்குது. அப்படிப்பட்ட நாத்தமான மனிதர்கள் நாம், ரைட்? ஒரு 2 நாள் குளிக்கலாம் நம்ம யாருன்னு தெரியும். அவ்வளவு மோசமான மனிதர்கள் நாம். நாயும் நாமும் ஒன்னா இருப்போம் நாத்தத்துல. அந்த அளவுக்கு மோசம் இருக்குது நமக்குள்ள. ஆனா நம்ம போடுற செட்டை போட்டுக்கிட்டு ஃபிளைட்ல போயிட்டு அங்கே போன என்ன வேணா செய்யலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மங்கி போயிருக்கிறது. அது ஒரு கணவன் இல்ல, இன்னொரு கணவன், அது ஒரு மனைவி இல்ல, வேறொரு பிள்ளை, இப்படி எல்லாம் தேடி போகிற ஒரு சூழ்நிலை, அசிங்கமான விபச்சாரர்களிடம் போகிற சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலை. இந்த குடும்பம் எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் இருக்குது? ஏன்னா நீ ஒரு கடவுளை விசுவசியாமல் புனிதர்கள் பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பொய்யர்களின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை விட்டுட்டா கூட விட்டுடுவேன், உன் பிள்ளைங்கிட்ட கணக்கு கேட்பேன், உன் பிள்ளைகிட்ட கணக்கு கேட்பேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நாம் கோபம் உள்ளவராக இருப்போம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏற்கனவே தண்டனை பெற்று விட்டீங்கன்னு சொல்றாரு. நமக்கு புரிய வேணாமா? இப்பமோ நமக்கு புரியணும் தானே. நம்ம ஏமாற்றும் சக்திகள் நம்ம எதிரியை போல இருக்காது, நண்பர்களை போல இருக்கும். நமக்கு நல்லவை சொல்பவர்களை போலதான் நம்மை சுற்றி வந்து நம்ம ஏமாற்றுவார்கள். சொந்தக்காரர்களை போல வருவார்கள், அன்பு காட்டுகிறவர்களை போல வருவார்கள், பொய்யை சொல்லி ஏமாற்றுவார்கள். நாம் நினைக்கிறோம் அவர்கள் வாழ்வது அவர்களுடைய சமாதானத்திற்காக, அவர்களுடைய செல்வ செழிப்புக்காக, அவர்களுடைய வாழ்க்கை சுயநலத்திற்காக நம்மை ஒரு உபகரணமாக்கி அப்படி செய்வார்கள். நாம் அதில் மாட்டிக்கொண்டு நாமும் பயன்பெறுகிறவர்களைப் போலவே நம்மையே ஏமாற்றிக்கொண்டு அதே பாவங்களிலே மூழ்கி கிடந்து நாம தான் யோசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு போதை போல இருக்கிறது. நமக்கு சிகரெட் பிடிக்கிறது நல்லதா, தண்ணி அடிக்கிறது நல்லதா? ஆனால் அது விட்டுவிட முடிகிறதா? ஆழமாக அதுக்குள் இறங்கினால் விட்டுவிட முடிகிறதா? கஷ்டம்தான், ஆனா விட்டாதான் நல்லது. இந்த தீய பழக்கம் எது? கடவுளை தவிர, இயேசுவை தவிர மற்றவர்களை மற்றவர்கள் பின்னால் போகிற இந்த பழக்கம், இதுவும் போதை போன்றது. இதை விட்டு விடுவது மிக மிக கடினமான காரியம். ஆனா விட்டாதான் உனக்கு வாழ்வு, இல்லாட்டி உனக்கு தண்டனைன்னு இயேசு கிறிஸ்து முடிச்சு வச்சுட்டார். 2ஆம் வாசகத்துல ரொம்ப சின்னதா சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 13:11 13 என்ன சொல்றாரு? சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். இங்க அரைகிற மாதிரி இருக்கா? வேகமா அரைகிற மாதிரி இருக்கா? பவுல் நம்ம கிட்ட வந்து உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள்னா பாவ பழக்கங்கள்ல இருந்து வெளியே வாங்கன்றது 2வது. முதல்ல சிலை வழிபாட்டுத்தனங்கள்ல இருந்து வெளியே வரணும். அதுதான் முதல் பாவம், கடவுளுக்கு எதிரான பெரிய பாவம் அதே. என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். இல்லாட்டி இருக்க மாட்டார். நாமளாம் நினைச்சுப்போம் ஒரு படத்தை செஞ்சு வீட்டில் வச்சுப்போம், அங்க ஒரு சிலையை செஞ்சு வச்சுப்போம், நாமளாம் நினைச்சுப்போம் இருக்கிறார், இருக்க மாட்டார். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் வாழ்த்துங்கள், கிஸ் ஆஃப் பீஸ். ஹக் பண்ணி ஒருத்தரை அன்பு செய்கிற அந்த ஒரு காரியம். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ரொம்ப அழகா முடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இது யாருக்கு உரித்தானது? நாம தான் யோசிக்கிறோம். திறம்பட முடிவெடுக்க முடியாதவர்கள் கோழைகள். அந்த கோழைகள் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று திருவழிபாடு நாம படிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். யார் உள்ள போக முடியாது? முதலிலே இருப்பவர்கள் கோழைகள் உள்ளே நுழைய முடியாது என்று எழுதி வைத்திருக்கிறது. கோழைகள் என்றால் யார்? கடவுளை மட்டுமே தொழ தெரியாம மற்றவங்க பின்னாலெல்லாம் போயிட்டு மனம் இழந்து அப்படியே போறவங்க இல்லையா? உண்மையை அறிந்து அதன் பின்னால் போக முடியாமல் பொய்மைக்குள்ளேயே இது எப்படி விட முடியும்? ஐயோ, இந்த மனுஷன் என்ன நினைப்பான், அந்த மனுஷன் நினைப்பான், இந்த கோயில் என்ன நினைச்சுப்பாங்க, இந்த தலைவர்கள் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இதெல்லாம் இல்லைங்க. கடவுள் ரொம்ப கிளியரா பேசுறாரு. இது என்னுடைய வருஷனா எல்லாம் இந்த வார்த்தை தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள் இது வேலை செய்யட்டும். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.